பாரம்பரியமிக்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை இழிவுபடுத்திய நடிகர் சங்கத்துக்கு தவறாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷால், பெயரிலேயே விஷம் இருக்கக்கூடிய விஷால், பாரம்பரியமிக்க எப்படிப்பட்ட போற்றி புகழ்ந்த பன்னரும் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார், டி.ஆர். சுந்தரம், ஜெமினி வாசன், நாகிரெட்டியார், சின்னப்பா தேவர், இப்படி பன்னரும் சிறப்பான தலைவர்களை கொண்டிருந்த ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தை நேற்றடித்த மழையில் நின்று முளைத்த காளான் விஷால் தயாரிப்பாளர்களை போண்டா பஜ்ஜி சாப்பிடுவார்கள் என்றும், பரோட்டாக்களை விற்கிறோம் என்றும், ஆட்டோ ஓட்டுகிறோம் என்றும், மதிப்புக்குரிய தேசிய விருது பெற்ற சேரன் அவர்களை, இயக்குனர் சேரன் அவர்களை 5000 ரூபாய்க்கு காத்து நிற்கிறான்னு சொல்லி எள்ளி நகையாடிய அந்த பேச்சை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். விஷால் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவர் நடித்த படங்களுடைய பட்டியலை படிக்கிறேன். எப்படியாப்பட்ட படங்களை நடிச்சிருக்கிறார் பாருங்க. திமிரு, சிவப்பதிகாரம், தோரண, சத்தியம், வெடி, சமர், பட்டத்து யானை, நான் சிகப்பு மனிதன், தீராத விளையாட்டு பிள்ளை, மருது, ஆம்பல, கதகளி, பாயும்புலி, கத்திச்சண்டை, இப்படிப்பட்ட தோல்வி படங்களை கொடுத்துட்டு அத்தனை தயாரிப்பாளர் ரோட்ல விட்டுட்டு அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கறத விட்டுட்டு 1200 பேருக்கு நாங்கள் போட்டி பாதுகாக்கிற சங்கத்தை இவர் காப்பாற்ற போறாரா? எப்படியாப்பட்ட பச்சை பொய்யினுடைய மொத்த உருவமே விஷால் தான். ஒருத்தர் இளைய தளபதி வச்சா நான் புரட்சி தளபதினு வச்சுப்பாரு, ஒருத்தர் புலின்னு எடுத்தா நான் பாயும் புலின்னுவாரு. இப்படி ஒரு தரங்கட்ட ஒரு தகுதி இல்லாத ஒரு தம்பி தான் இந்த தம்பி விஷால். அது என்ன பாவம் பண்ணிச்சோ அந்த நடிகர் சங்கம் இப்படிப்பட்ட ஒரு விபத்து, இந்த விஷம் சேர்த்து போச்சு. என்ன செஞ்சாலும் மதகத ராஜான் படம் எடுத்து அந்த ஜெமினி லேபையே அவ்வளோ கஷ்டத்தில் உண்டாக்கிட்டார். அதோட மட்டும் இல்ல, செல்லமே எடுத்த தயாரிப்பாளர், மானமிகு தயாரிப்பாளர், மரியாதைக்குரிய தயாரிப்பாளர், யார்கிட்டையும் போய் கையேந்தாத தயாரிப்பாளர், அவருக்கெல்லாம் நீ ஒரு படம் பண்ணியிருக்கணும். ஏன் நீ பண்ணல? உன் கூட நிற்கிற பிரகாஷ்ராஜை கேட்குற, பிரகாஷ்ராஜ் உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், எப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் வரும்போது நாங்கள் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துறோம். யார் தயாரிப்பாளர் சங்கம் உங்களுக்கு என்ன கெடுதி பண்ணிச்சு? அவனா நீ கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்றிய? யார் எடுத்தாலும் எங்கள் தலைமையில் கட்ட பஞ்சாயத்து நடந்ததா? ஒன்று சொல்ல முடியுமா? ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன் இப்படி தரம் கட்டு போன? உன்னை இந்த வழி மாற்றி அமைச்சது உனக்கு யார்? என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே. உங்களெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறன்ற, நாங்களாம் பிரிஞ்சு இருக்கிறோமா? பாரு, இங்கே சேர்ந்துருக்கிறோம். ரெண்டாவது, நீ என்ன ஓட்டு வாங்க போற? உனக்கு என்ன, உனக்கு கால் ஷீட்டு கொடுத்தா ஒழுங்காக கால் ஷீட் அட்டம் பண்ணாது உனக்கு ரெட் கார்டு போட்டவங்க ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ஆந்திரா தயாரிப்பாளர் சங்கம் சிங்கர்ன்ற ஒரு படத்தை 3 முறை தேதி போட்டு ரிலீஸ் பண்ணுறது வக்கில்ல. இந்த வக்கில்லாத தம்பி என் படத்தை விற்று தராரா? டேய், மானம் உள்ளவன்டா. எந்த ஏரியா விற்கலனாலும் ரிலீஸ் பண்ணுவேன், எந்த சேட்டலைட் விற்கலாம் ரிலீஸ் பண்ணுவேன். அந்த கெப்பாசிட்டி உனக்கு இருக்குதா? நல்ல தரமான குடும்பத்தில் போய் உள்ளே பூந்து ஆமை பூந்த மாதிரி பூந்துட்டியாடங்க அந்த வீட்டுக்குள்ள. அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ கெட்ட பேர் வாங்கி தரேன் நீ? 3 முறை ரிலீஸ் பண்ண முடியல. சொந்த இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்து போய் அடமான வச்சுட்டா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. யாரை பார்த்து பேசுற நீ? யார்கிட்ட பேசுற? எங்கே நின்ன ஒரு ரசிகன் மன்றம்னா ஒரு பொறுப்புள்ளவனா ஐயா எனக்கு போஸ்ட் ஓட்ட விட மாட்டேன்றாங்க, பேனர் வைக்க விட மாட்டேன், அப்படி தானே உள்ள நுழைஞ்சேன். கம்மன் ரிலீஸ் ஆகும்போது அழுது கிளிப்பிங் எடுத்து போடவா? நாங்கள் பேச அரசியல் தலைவர்கிட்டயே நாங்கள் சொன்னோம், சார் நாங்கள்லாம் வரமாட்டோம், நட்பு ரீதியில் சொல்கிறோம், கொம்பன் எந்த வித ஜாதி பிரச்சனை உருவாக்காத படம், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு தானே அவங்க விட்டாங்க. அப்போ மாத்த இந்த தயாரிப்பாளர் சங்கம், இந்த தானு, இது ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆளு, சிவா மாதிரி ஆள் ஓடும் இல்லையா? அப்புறம் சிவகார்த்திகேயன் பேட்டரில் உனக்காக தானே ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் எடுத்துகிட்டு. இந்த தயாரிப்பாளர் சங்கம் இந்த 2 வருஷத்தில் அதிகமான சலுகை அனுபவிச்சவன் அந்த பையன் தான். இதே ஞானவேல் ராஜா தான். இவன் பேசுகிறான். எப்படிப்பட்ட ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த சூர்யான்ற பேருக்கு கலங்கத்தை உண்டாக்கிட்டியா? எப்படியாப்பட்ட குடும்பம் அது? ஏன் இப்படி நீ பண்ற? உனக்கு என்ன இருக்குது? உனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது? தயாரிப்பாளர் சங்கத்தை இழிவுபடுத்தினாரு எதுக்கெல்லாம் பஞ்சாயத்தில் பேசுவேன், அப்புறம் குத்துவேன் முதுல. ஏன் எங்க இதே சங்கத்தில் முரளிதரன் ஆபீஸ்ல எனக்கு பதவி கொடுத்தானே கேட்டேன், உங்களை வேணான்னு சொன்னோம். அதுக்கு நீ இப்படி போய் உட்காந்து தப்பா பேசுறியா? யாரை பார்த்து பேசுற? நாசர் அவர்கள் சொல்ல, தரமான மனிதர், கண்ணியமிக்க மனிதர், சமதர்ம சமுதாயத்தின் சிற்பின்னு சொல்லக்கூடிய நாசர் வெற்றி தலகுனியர் அளவுக்கு நடந்துங்கிறான். நாசர் அவர்களே, வேண்டுகோள் விடுக்கிறேன், தயவு செய்து அவன் மீது நடவடிக்கை எடுங்கள். இல்லை என்றால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஓட்டு எண்ணும் போது தெரியும். ஓட்டு என்ன, அதாவது நாடக நடிகர்களுக்கு
கிட்டத்தட்ட 4000 மெம்பருக்கு வழி பண்ணல. 2 வருஷம் உனக்கு பதவி கொடுத்தாங்க, 1.5 வருஷம் வீணடிச்சுட்டு அதை சுடுகாடு மாதிரி வச்சிருக்கிற. நடிகர் சங்கத்தை திடல் மாதிரி ஆக்கிட்டேன். கண்டவன் போவான், கண்ட வரோம், உன்னை போய் தேர்ந்தெடுத்தாங்க பாரு. அடுத்த முறை நீ தைரியம் தான், நீ செயலாளருக்கு நில்லு. நாங்கள்லாம் இறங்கி வேலை செய்கிறோம், நாங்கள்லாம் இறங்கி வேலை செய்யலை. இப்போ சொல்கிறேன், அடுத்த முறை நீ செயலாளருக்கு தகுதி இல்லாத வண்டி தயாரிப்பாளர் கொச்சப்படுத்துற. நீ முதல்ல 100 பேர் கியூவில் நின்று ஒரு ரசிகனை உருவாக்கு, வசூலை காமி. 12 படம் 120 டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து 120 டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வழி பண்ணு. 1200 தயாரிப்பாளர் வழி பண்ணிடுவியா? இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கா, இவன் ஜெயிச்சு வந்தானோன்னு என்கிட்ட வந்து கிரிக்கெட் மேட்ச் நடத்துகிற சார் டொனேஷன் கொடுக்கலாம். வி கிரியேஷன்ஸ்லேருந்து 20 லட்ச ரூபா நடிகர் சங்கத்துக்கு கொடுத்தேன். நீ என்ன தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு பைசா கொடுத்துருப்பேன்? நீ கொடுத்துருப்பேன். நான் 20 லட்சம் என் சொந்த பணம் தான் கொடுத்துருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் ஊருப்பட்ட பாக்கி வச்சுட்டு இருக்கிறேன். அதில் ஃபைலாக வந்து ரொம்புது, அவ்வளோ பாக்கி இருக்குது. அந்த பாக்கி தீக்கிறது வழி இல்லை. உனக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் ஒரு நப்பாசை. அந்த நப்பாசத்துக்கு ஒரு படிக்கட்டாக இதை பயன்படுத்தலாம் பார்க்குறியா? உன்னை ஓட விரட்டி அடிப்பாங்க தோல்வி முகத்தை காமிக்கிறதுக்கு.